இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? சொரக்காய் முட்டை பொரியல். சொரக்காய் வச்சு பெரும்பாலும் வந்து வீட்டில் பருப்பு கறி, சொரக்காய் சாதம், சொரக்காய் மசாலாலாம் பண்ணியிருப்பீங்களே. இது வந்து பொரியல் மாதிரியும் பண்ணலாம். அதாவது முட்டை வச்சு பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் முள்ளங்கி வச்சு பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த சொரக்காய் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. சொரக்காய் முட்டை பொரியல் தேவையான பொருட்கள்: துருவிய சொரக்காய் 1 கப்பு, முட்டை 3 நம்பர், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கடுகாரட்டும், மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பொருள் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஸோ இந்த சொரக்காய் முட்டை பொரியல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த சொரக்காய் வச்சு நீங்கள் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. அது பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா முட்டை சாஃப்டாக இருக்கும், இது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே பக்குவத்தில் இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்குவத்தில் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று, சொரக்காய் வந்து நீங்கள் துருவின உடனே வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு சில புழிஞ்சிட்டு அப்படி தனியாக போடுவாங்க. இல்லை காய் அப்படி தள்ளும் போது அந்த தண்ணி அந்த பாத்திரத்திலே இருக்கும். அந்த பாத்திர தண்ணியை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் சொரக்காய் துருவின உடனே நம்ம யூஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகு போடுறேன். இந்த கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகாய் இருக்குது, இந்த காஞ்ச மிளகாய் போடுறேன். காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தாளி போட்ட உடனே நல்லா வறுக்கிறோம். இது மாதிரி நல்லா வறுக்க ஆரம்பிக்கும். வறுத்த மிளகாவை இந்த காயோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வறுக்காத மிளகா தான் உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாகவும் சாப்பிட பிடிக்காது. சில பேர் ஐயோ மிளகா காரமாக இருக்குது அது சொல்கிறதுக்கு காரணம் மிளகா சரியாக வறுபடலாம் இந்த பிரச்சனை வரும். அதனால தான் மிளகா வறுத்துட்டு நம்ம அடுத்தது போடணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த சொரக்காவும் இதில் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் தாளிப்பே தெரிஞ்சிடும் உங்கள் சமையல் எப்படி இருக்குது, நல்லா வாசனை வருதா வரலையான்னு. அந்த தாளிப்பு அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ இந்த சொரக்காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தாளிப்போட ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த எண்ணெய், அந்த காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேரணும், அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு போடுறேன். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காயை இப்படி நல்லா வதக்குறோம். இந்த காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம துருவிதான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் டைம் விடுறோம். இந்த காய் லைட்டாக வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் முட்டை போடலாம். இந்த காய் வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு 80% எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்க்கும் போது 70 to 80% அந்த மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து நான் எப்பவுமே சமையல் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தெரியல, 80%, 70%, 60% சொல்லுவேன். அது என்னோட பழக்கம் அது. அதனால தான். சரி, ஓகே. இப்போ இந்த காய் வெந்துருச்சு. வெந்த பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முட்டையை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க மிளகுத்தூள் இருக்குல்ல, நான் சொன்ன குவான்டிட்டியில் பாதி வந்து மிளகுத்தூள் இப்போ போட்டுருங்க. ஏன்னா அந்த சொரக்காவோட அந்த மிளகுத்தூளும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். அந்த மிளகுத்தூள் போட்ட பிறகு ரொம்ப நாள் குக் பண்ண வேண்டாம். அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு முட்டையை போட்டுருங்க. ஏன்னா மிளகு வந்து அந்த அந்த கடாயில் இருக்க அந்த எண்ணெயிலேயே ரொம்ப நாள் குக் பண்ண நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ண உடனே முட்டையை போடுறேன். இதான் விஷயம். இதை நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அந்த பிரெட் இருக்குல்ல, 2 பிரெட்டு டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்பவுமே ஒரு சாண்ட்விச் சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கும்பர், இந்த தக்காளி, அப்புறம் சம் கிரில்டு வெஜிடபிள் தான் சாப்பிட்றோம். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த முட்டை போட்ட பிறகு இதை நல்லா குக் பண்ணுறோம். எந்த ஸ்டேஜில் திருப்பியும் இந்த மிளகு சீரகம் நான் ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 90% வெந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நம்ம வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இப்போ தலைவரை தூக்கி கொஞ்சமாக அப்படி போடுறோம். அதாவது மிளகுத்தூளை அப்படி மேலே போடுறோம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ போட்டுங்க. அதிகமான காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா பிரட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டா தான் தெரியும் இதில் முட்டை போட்டிருக்காங்களா இல்லை வேறு எதனா காய் போட்டிருக்காங்களா தெரியும். ஏன்னா அந்த பக்குவத்தில் இருக்கும். அவ்வளோதான், ரெடி. ஒரு சூப்பரான சுரக்காய் முட்டை பொரியல் ரெடி. சுட சுட எடுத்து இவரை அப்படியே சர்வ் பண்ணலாம்.